கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு குறிப்பிட்ட வசனத்தை விசேஷ விதமாய் தியானித்து நாம் விசுவாசத்தில் பலப்பட போகிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் விசேஷ விதமாய் கோபப்பட்டு தன் ஜனத்தை பார்த்து வேதனைப்பட்டு சொன்ன வார்த்தை, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாம் ஜீவிக்கிறார் என்பதை தன்னுடைய ஜனத்திற்கு பல பல அடையாளங்கள் மூலமாய், அற்புதங்கள் மூலமாய், பலத்த செய்கைகள் மூலமாய் விளக்கி காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரங்களின் மூலமாய் விசேஷ விதமாய் விளக்கி காண்பிக்கிறார். தாம் ஜீவனோடு இருக்கிறேன், தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறேன் என்பதை விளக்கி காண்பிக்கிறார். இதே போல இஸ்ரவேலருக்கு கண் காண எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்தார். நாம் எல்லாம் இன்றைக்கு அவருடைய மகிமையை கண்கூடாக கண் திறந்து காண்கிறதில்லை பொதுவாக. ஆனால் அவர்களோ கண்டார்கள். அக்கினி ஸ்தம்பமாக அவருடைய மகிமை எழுந்தருளுகிறதை கண்டார்கள். மேக ஸ்தம்பமாக எழுந்தருளுகிறதை கண்டார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தின் மேல் அவருடைய மகிமை வந்து இறங்குகிறதை கண்டார்கள். மோசையோடு கர்த்தர் பேசுகிறதையும், மலையிலே அக்கினி புகைக்காடுமாய் அவருடைய வல்லமை இறங்குகிறதை கண்ணார கண்டார்கள். செங்கடலை அவருடைய கரம் பிரித்த பொழுது அது பிரிந்து போனதை கண்ணார கண்டார்கள். இப்படி அவருடைய பலத்த செய்கைகளை கண்ணார கண்டும் அவரை பல நேரம் விசுவாசியாதிருந்தார்கள், நம்பாதிருந்தார்கள், தங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்திருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அதை கண்டு கர்த்தர் மனம் உடைந்தார். கர்த்தருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிற வண்ணமாக வேதனைப்பட்டு சொன்னார், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். விசேஷ விதமாக தம்முடைய ஜனத்திற்கு கானான் தேசத்தை கொடுக்கும் முன்பதாக ஒரு நாள் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் அவர்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை போய் சுற்றி பார்த்து வர சொல் என்றார். எண்ணாகமம் 13:1-2 கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. விசேஷ விதமாக எவ்வளவு மகிமை உள்ளதாக அந்த தேசம் இருக்கிறது. சுற்றி பார்த்துதான் வர கர்த்தர் அவர்களை அனுப்ப விரும்பினார். நான் என் ஜனத்திற்கு கொடுக்க போகிற தேசம், நான் பார்த்து பார்த்து வைத்திருக்கிற தேசம், மகிமையுள்ள அந்த தேசத்தை என் ஜனங்கள் போய் சேரும் முன்பதாக, இப்பொழுது முன்பதாக போய் அது எப்படி இருக்கிறது என்பதை கண்டு வந்து சொன்னால் எல்லோரும் சந்தோஷத்தோடு அங்கே செல்வார்கள் என்றுதான் சுற்றி பார்த்து வர ஆட்களை அனுப்ப கர்த்தர் மோசேயிடம் பேசினார். ஆனால் அவ்வாறு 12 பேர் போனதிலே விசேஷ விதமாக திரும்பி வந்து அதில் 2 பேர் கர்த்தருக்கு உண்மையாய் அங்கு என்ன கண்டோம் என்பதை சொன்னார்கள். மற்றவர்களோ துர்ச்செய்தியை பரப்பினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். விசுவாசிக்காமல் அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவ்வாறு அவர்கள் துர்ச்செய்தி சொல்ல, அவிசுவாசமாய் அவர்கள் ஜனங்களை ஏவி எழுப்பிவிட காரணமாய் இருந்தது என்ன தெரியுமா? அந்த தேசத்திலே அவர்கள் கண்ட 3 ராட்சதர். அதனால்தான் அவர்களுடைய இருதயம் அவிசுவாசத்தை உடையதாய் மாறினது. நான் வேதத்தை வாசிக்கிறேன். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 21-22. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அகீமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். இந்த 3 ராட்சதர் தான் இருந்தார்கள். இவர்கள் கண்காண
நீங்கள் அவர்கள் வந்த பிறகு பின்பதாக சொன்னதை கூட 33ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். 3 ராட்சதர்கள் விசேஷ விதமாக இவர்கள் சுற்றி பார்க்க போன போது இவர்கள் கண்டது 3 ராட்சதர்கள். ஏனாக்கின் குமாரராகிய அகிமான், சேசா, தல்மான். அகிமான், சேசா, தல்மான் 3 ராட்சதர்களை பார்த்த உடனே இவர்கள் உயரமாய் இருந்த அந்த ராட்சதர்களை பார்த்துவிட்டு பயந்து போனார். இந்த பயம் அவிசுவாசத்திற்கு காரணமாக அப்படியே வேறாக நின்று இவர்கள் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் அவிசுவாசத்தை கொடுப்பதற்கு காரணமாயிருந்தது. எவ்வளவு பெரிய காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 ராட்சதர்களை முழுவதுமாய் சங்கரிக்க மாட்டாரா? கண் முன்னே முழுவதுமாய் அழித்து போட மாட்டாரா? தங்களை தேசத்துக்குள்ளே கொண்டு செல்ல மாட்டாரா? விசுவாசம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நான் அவர்களுக்கு செய்த கிரியைகளை கண்டும் அற்புத அடையாளங்களை கண்டும் அவர்கள் என்னை விசுவாசியாது இருக்கிறது என்ன என்று கர்த்தர் வேதனையோடு சொன்னார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாகவும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுவதற்கான ஓட்டத்தை போய் கொண்டிருக்கிற பொழுது மகிமையான ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கென்று சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து பார்த்து பார்த்து ஒரு தேசத்தை, கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணினதை பார்க்கிறோம். மனுஷருடைய கைவேலை இல்லாத மகிமையான ஒரு ராஜ்யத்தை தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க ஒரு 3 ராட்சதர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் குறுக்கிட்டு உங்களை அவிசுவாசம் உடையவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ போக முடியாது என்று தடுக்கிறவர்களாய் இன்றைக்கும் இருக்கிறார்களோ? அன்றைக்கு இஸ்ரவேலர் சுற்றி பார்க்க போன போது ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாவும் 3 பேரும் கண்ணில் பட்டது போல உங்களுக்கு 3 ராட்சதர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரும்பாலும் விசுவாசிகள் தடுமாறுகிற 3 ராட்சதர்கள் ஆக அவர்களுக்கு குறுக்கிடுகிறது என்ன? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 தான் விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை தடுமாற செய்கிறது. உலகத்தின் மீது ஆசை வைக்க கூடாது. இவ்வுலகத்தின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த உலகத்தின் பேரில் அன்பு கூறாதிருக்கிற ஒரு தன்மை. 2வது மாமிசம். எங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளையே செய்தோம் மற்றும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதே, அந்த மாம்ச இச்சையில் விழாமல் நடப்பது. 3வது பிசாசு, சாத்தான், அசுத்த ஆவிகள், வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள் ஆகிய இந்த 3 ராட்சதர்கள் உங்கள் கண்களுக்கு முன்னே நின்று கொண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நீ கர்த்தரை தேட முடியாது, நான் தேட விடமாட்டேன் என்று தடுக்கல்லாய் நின்று கொண்டிருக்கிறார்களா? ராட்சதர்களைப் போல நின்று கொண்டிருக்கிறார்களா? இல்லை. ஒரு காரியம், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் சுலபமாய் அதை மேற்கொள்வீர்கள். அதை விசேஷ விதமாக காலேபும் யோசுவாவும் சொன்னார்கள். எண்ணாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். காலேபினுடைய வார்த்தைகளை பாருங்கள். உடனே புறப்படும், வாங்க போவோம், கானான் தேசத்துக்குள்ள போய் அதை எளிதா நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். இதான் விசுவாசம். கர்த்தர் உங்களை நடத்துகிறது உண்டானால், கர்த்தர் உங்களை தம்முடைய பரம ராஜ்யத்திற்கு அழைத்தது உண்டானால், உலகம், மாமிசம், பிசாசு இது 3ஐயும் நீங்கள் ஜெயிக்கும்படி வைப்பார். வைக்கவே வைப்பார். அழைத்திருக்கிறாரே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 உங்களுக்கு சவாலா இருக்கிறதை பார்த்து அவிசுவாசப்பட்டு நின்று விடாதிருங்கள். நான் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது, உலகம் என்னை ஈர்க்கிறது, மாமிசம் இழுக்கிறது, அல்லது பிசாசு சோதனை கொள்ளை என்னை விளப்பண்ண பார்க்கிறான் என்று தடுமாறாதீர்கள். நீ ஜெயிக்கலாம்.
காலேப் சொன்னார், அதை எளிதாக நாம் ஜெயித்துக் கொள்ளலாம், உடனே புறப்படுவோம், கமான் சொல்லி அவர் சொன்னார். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருங்கள். இதுதான் விசுவாசம். Just believe. The Lord will help you. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, புத்தியும் இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே அவர் வருவார். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். எல்லா எல்லைகளிலும், வாழ்வின் எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை சுகபத்திரமாய் காத்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எண்ணாமம் 14:6-7-8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவங்க 2 பேருக்குள்ள விசுவாசம் இருந்தது. அப்படி சொன்னார்கள், நாம் போவோம், அந்த தேசத்து ஜனங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நிச்சயமா இந்த தேசத்தை கொடுப்பார், அது மிக நல்ல தேசம் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? 33ஆம் வசனம், எண்ணாமம் 13:33. அங்கே ராட்சத பிரதியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சரதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்ப இது ஒரு துர்ச்செய்தி தான், பேட் நியூஸ், தவறான செய்தி, ராங் நியூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஒரு காரியம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு 3 ராட்சதர்களை பார்த்து மற்ற கோத்திரத்தின் தலைவர்களாய் நின்றவர்கள் எல்லாம் தடுமாறி நின்றார்கள். ஆனால் யோசுவா, காலேப் அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. நோ, ஜெயிக்கலாம், போய் உடனே புறப்படுவோம், எளிதாய் ஜெயிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்குள்ளே விசுவாச ஆவியை கர்த்தர் அனுப்புவாராக. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்களை வெளியே எடுக்க போகிறார். இதுவரையிலும் நான் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது, மாமிசத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்த நிலைமையிலே நின்று கொண்டிருந்த உங்களை கர்த்தர் இப்பொழுது கைப்பிடிக்க போகிறார். கர்த்தர் உங்களோட கூட விசேஷமாய் நடக்க போகிறார். உங்களை காத்து சுகமாய் நடத்த போகிறார். பரலோகத்திற்கு அழகு ஆச்சரியமாய் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்கள் கால் கல்லில் இடற ஒட்டார். ஆவிக்குரிய கல், இடறல் என்னும் கல், இச்சை என்னும் கல் இடற ஒட்டார். உங்கள் பாதம் கல்லில் இடராமல் பூமியிலும் காப்பார். உங்களை காத்து சுகமாய் நடத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவிசுவாசத்தோடு நின்ற அத்தனை பேரும் வாதையினால் செத்து போனார்கள். ஆனால் இவர்கள் 2 பேர் மாத்திரம் அந்த தேசத்துக்குள் போனார்கள். போய் பார்த்து வந்த தேசத்துக்கு உள்ளே போனார்கள். இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், ஆலயத்தில் தொழுது கொள்ளும் பொழுது இறங்குகிற அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் முன்னமே ருசி பார்க்கிறீர்கள். அது முன்னமே ருசி பார்ப்பதுதான் கர்த்தருடைய ராஜ்யம் காத்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையான ஏராளமான நன்மைகளை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். மனுஷருடைய கைவேலை இல்லாத நன்மைகளை உங்களுக்கென்று உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்கும்படி, என்றென்றும் அவரோடு கூட வாழ்ந்திருக்கும்படி, எளிதாய் நான் உலகத்தை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன் என்று சொல்லுங்க. விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை காப்பார். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய பரிசுத்த வல்லமை
இறங்கட்டும், பலமாக இறங்கட்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்களை நீர் இப்பொழுது எடுத்து போடு. நீர் இப்பொழுது எடுத்துவிட்டு அவர்களுக்கு விசுவாசத்தை தாரும். இல்லை, நான் உலகத்தை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன், எளிதாக ஜெயிப்பேன். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறபடியினால் நான் அழகாய் ஓட்டத்தை ஓடி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்வேன் என்று ஒரு பெரிய விசுவாசம் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா நீங்கள் செவ்வையாய் ஓட்டத்தை ஓடி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.